இலங்கை மக்களால் கொண்டாடப்படுகின்ற சாதனையாளன் ஷோமி த வியூவின் வரலாறு என்ன? யாரு இந்த ஷோமி த வியூ? எங்க இருந்து வந்தார்? இவருக்கு இந்த ஐடியா எப்படி வந்துச்சு? இவருக்கு பின்னால யார் யார் இருந்தாங்க? இவர ஃபெமிலி என்ன? இவர் எங்க படிக்காரு? இவருக்கு எத்தனை வயசு? எல்லாத்தையுமே இந்த காணொளி தொகுப்புல நான் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு ஷோமி த வியூவை பிடிச்சிருக்கிற மாதிரி உங்களுக்கும் ஷோமி த வியூவை பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொண்டு பண்ணிட்டு தொடர்ச்சியா இந்த வீடியோ பாருங்க. வேர்வலையில 1999 ஆண்டு ஒரு ஏழை குடும்பத்துக்கு பிறந்தவர் தான் இந்த முகமது ஷஹ்மி. முகமது ஷஹ்மி அவர்களின் தந்தையின் பெயர் முகமது சாஹித், தாயின் பெயர் நூர்ஜஹான். 2 பிரதர்ஸ் மற்றும் 5 சிஸ்டர் காணப்படுறாங்க. ஒரு ஏழை குடும்பத்துல கஷ்டத்துல வாழ்ற ஒரு ஆள் தான் இந்த முகமது ஷஹ்மி. சிறு வயதில இருந்தே ஷஹ்மி அவர்கள் வித்தியாசமான விஷயங்களை வித்தியாசமாக செய்யக்கூடிய ஒரு நபர். அது மட்டும் இல்லாம ஷஹ்மி அவர்களை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நல்ல ஒழுக்கம் கொண்ட ஒரு மனுஷன். கல்வியில சரி, எல்லாத்திலயுமே சரி ஒரு சிறந்த ஒரு மனுஷன். நல்ல நாலேஜான ஆள், நிறைய ஐடியாக்களை வச்சுக்கக்கூடிய ஒரு ஆள். அது மட்டும் இல்லாம இவர் வந்துட்டு ஓலவல் படிச்சிருக்காரு, ஏலவல் படிச்சிருக்காரு. அவருக்கு கற்பித்த ஆசிரியர் என்ன சொல்றாருன்னு சொன்னா சிறந்த ஒழுக்கமான ஒரு மாணவன், நல்ல ஒரு மாணவன், படிக்கக்கூடிய மாணவன், புத்திசாலி மாணவன். இவரு பிற்காலத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு சொல்லி போட்டு நினைக்கிற ஒரு மாணவன் சொல்லி போட்டு கற்பித்த ஆசிரியர் சொல்றாரு. வேறுவல மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இவர் ஒரு பொது உடைமைவாதி, பொது உடைமைகள்ல அதிகமா கலந்துக்குவாரு, பொது விஷயங்கள்ல அதிகமா பங்கு பெற்றுவாரு. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல மனுஷன், இபாதத்சாலி, 5 நேரமும் பள்ளிக்கு சென்று தொழுவக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிள்ளை. நான் சின்ன வயசுல இருந்தே நாங்க எல்லாரும் பார்க்க இவர் ஒரு நல்ல ஒரு மனுஷன் சொல்லி போட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. இந்த ஷோமி த வியூ ஷஹ்மி அவர்கள் மிகவும் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல வளர்றாரு. இவர் வளரக்குள்ளேயே இவங்களோட குடும்பத்துல மிகவும் கஷ்டம், ஏழ்மை. அது மட்டும் இல்லாம இவரு எல்லாருக்கிட்டையுமே ஷோமி த வியூ சொல்லிட்டு இருப்பாராம், வித்தியாசமான முறையில நான் வித்தியாசமான சாதனை ஒன்று செய்யணும், நான் இலங்கையில சாதனையாளியாக இருக்க வேண்டும், எல்லாரும் திரும்பி பார்க்கிற மாதிரிக்கு ஏதாவது ஒன்று நான் செய்யணும் சொல்லி போட்டு இந்த ஷஹ்மி அவர்கள் அடிக்கடி செல்வார்னு சொல்லி போட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செல்றாங்க. 2020 மே மாதம் தனக்கென ஒரு யூடியூப் சேனல் ஒன்றை உருவாக்குறாரு இந்த ஷோமி த வியூ ஷஹ்மி அவர்கள். அந்த யூடியூப் சேனல் பக்கத்துல வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்படி லைஃப் ஸ்டைல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மக்களோட பகிர்ந்துக்கிறாரு. எதிர்பார்த்த அளவுக்கு வியூஸ் எதுவுமே போகல. 2022 வேர்வலையில இருந்து சிவனொளிபாத மலைக்கு 3 நாட்கள் நடைபவனியாக போய் சிவனொளிபாத மலையை அடைஞ்சிருக்காரு. இப்படி நிறைய வீடியோக்களை போட்டு வராரு. இவர் எதிர்பார்த்த அளவுக்கு யூடியூப் சேனல்ல மக்கள் ஆதரவு வழங்கல்ல. அப்ப அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாராம், நான் எதிர்ந்தாலும் ஒண்ணு செய்யணும், நான் இலங்கையை நடந்து சுற்றி வரணும் சொல்லி போட்டு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாராம். ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்த ஒருவர் இலங்கையை சுற்றி வாரன்னு சொல்றது கஷ்டம். அதுக்காக வேண்டி சரியான கால நேரம் வரட்டும், இலங்கையை சுற்றி வருவோம் சொல்லி போட்டு நினைச்சிட்டு இருந்தாராம் இந்த ஷோமி த வியூ. இப்படி இருக்க இவர முயற்சியை பார்த்து இவங்களோட ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய ஒரு நிறுவனம் முன் வராங்க, நாங்க எல்லா உதவிகளையும் செய்யறோம், நீங்க இலங்கை முழுவதையும் சுற்றி வாங்கன்னு சொல்லி போட்டு முன் வராங்க. எனக்கு இந்த தொழிலதிபர் உதவி செய்ததுக்காக வேண்டித்தான், எனக்கு பின்னால் ஒரு டீம் ஒன்று வேலை செஞ்சதுக்காக வேண்டித்தான் இலகுவான முறையில இந்த பயணத்தை நான் முடிச்சேன்னு சொல்லி போட்டு இந்த ஷஹ்மி அவர்கள் சொல்றாரு. இலங்கை முழுவதையும், இலங்கை கரையோர பிரதேசங்கள் முழுவதையுமே 50 நாட்களுக்குள்ள 1500 கிலோமீட்டர் நடக்க தயாராகிறாரு. அவரோட சொந்த ஊரான வேர்வலையில இருந்தே தயாராகிறாரு. ஜூலை மாதம் 13ஆம் தேதி நடக்க ஆரம்பிக்காரு. அப்படி அவரு 50 நாட்களுக்குள்ள 1500 கிலோமீட்டர் நடந்து முடிக்கணும்னு சொன்னா ஒரு நாளைக்கு சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் நடக்கணும். 30 கிலோமீட்டர் நடந்தால் மாத்திரமே இவர் 50 நாட்களுக்குள்ள 1500 கிலோமீட்டரை நடந்து முடிப்பாரு. வேறுவல, ஹம்பாந்தோட்ட, அம்பார, மட்டக்கிளப்பு, ட்ரிங்கோமலை, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், அனுராதபுரம், புத்தளம், நீர்கொழும்பு, கடைசியா வந்துட்டு கொழும்பு காலிமுகத்திடல்ல போய் சென்றடைகிறாரு. 50 நாட்களுக்குள்ள 1500 கிலோமீட்டர் நடப்பன்னு சொன்ன ஷோமி த வியூ 45 நாட்களுக்குள்ளே நிறைவு செய்யறாரு 1500 கிலோமீட்டர். இந்த சாதனையை நான் நிறைவு செய்வதற்கு நான் மட்டும் போராடல, நிறைய பேர் போராடினாங்க, நிறைய மக்கள் எனக்கு ஆதரவு தந்தாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணாங்க சொல்லி போட்டு இவரு மக்களுக்கு நன்றி சொல்றாரு. இலங்கை முழுவதையும் சுத்தி வந்து இந்த சாதனையை முடிக்கிறதுக்கு எனக்கு சுமார் 15 லட்சம் ரூபாய் செலவு போனதாகவும், இதற்காக வேண்டி இவங்க டீம் வந்துட்டு ஒரு நாளைக்கு 6000 ரூபாய் படி 50 நாட்களுக்கு 3 லட்சம் ரூபாய் செலவாகும் சொல்லி போட்டு ஏற்கனவே முடிவு செஞ்சதாகவும், அதற்கு பிறகு நாட்கள் செல்ல 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 நடந்து முடிப்பதற்கு 15 லட்சம் ரூபாய் செலவு போனதாகவும், 12 மடங்கு அதிகமாக பணம் செலவு போனதாகவும் ஷோமி த வியூ சொல்றாரு.
தனது நடைபயணத்தை முடித்து சாதனை புரிந்த ஷோமி த வியூ ஷஹ்மி அவர்கள் என்ன செல்றாருன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, எனக்கு பின்னால பெரிய ஒரு டீம் ஒன்றே ஒர்க் பண்ணதாகவும் அவங்க தான் சாப்பாட்டுல இருந்து ரூம்ல இருந்து எல்லாமே எனக்கு அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க, அவங்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், அவங்க இல்லைன்னு சொன்னா நான் நடந்திருக்கவே இயலாது சொல்லி போட்டு ஷோமி த வியூ செல்றாரு. இறுதியாக ஷோமி த வியூ என்ன செல்றாருன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களது பிள்ளைகள் யாராவது சரி வித்தியாசமான திறமைகளை கொண்டு வந்து உங்கள்ட்ட சென்னா அவங்கள பாராட்டி அவங்க செல்ற விஷயத்தை என்ன செல்ல வராங்கன்னு சொல்லி போட்டு கேளுங்கன்னு சொல்லி போட்டு ஷோமி த வியூ கடைசா செல்றாரு. இதற்கு பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு ஷோமி த வியூ என்ன செல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, நான் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஒன்றை செய்ய இருப்பதாகவும் 25 நாட்களுக்குள்ள 1500 கிலோமீட்டரை கடந்து முடிச்சு நான் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஒன்றை செய்ய இருக்கேன்னு சொல்லி போட்டு ஷோமி த வியூ செல்றாரு. அல்லாவின் கிருபையால நடந்து முடிச்சு சாதனை படைச்சிருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ். ஷஹ்மி இன்னும் மேல போவார்னு சொல்லி போட்டு நான் நம்புறேன். இந்த காணொளி தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம மிஸ்டர் ஷிலோன் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் ரிஜாஜ் இஸ்மாயில்.